இது எரிமலை உப்பு. இது தங்கத்தை விடவும் காஸ்ட்லி ஆக்சுவலாக. இது அந்த வல்கானோ வர இடத்துல வரக்கூடிய உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒரு டைப் நான் வச்சுருக்கேன். 10 மணி நேரம் வறுத்து வச்சுருக்கேன். 10 மணி நேரம் வறுத்து வச்ச உப்பு என்ன செய்யணும்னா எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளையெல்லாம் இப்போவும் எடுக்கும்போது நிறைய இடத்துல பாறைக்கு உள்ளாடி உப்பை சேமித்து வச்சுருக்காங்க. எகிப்திய பிரமிடுகள்லையும் அந்த டெட்டகமோன்னு கல்றையில இனி ஒரு கல்றையில் இருக்கிறதா நானே பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பி கேட்குறதுனால திங்கிறதுக்கு தரேன். அதுக்கு ஸ்மெல்லை பாருங்கள், வாயில் போடுங்க. முட்டைக்கு மஞ்சள் கருவுக்கு அதே டேஸ்ட்டு அதே ஸ்மெல்லில் தான் இருக்கும். இது என்ன செய்யணும்னா இந்த உப்புக்கு தன்மை என்னென்னா நீங்கள் அந்த மூளையில் வந்து குட் ஆர் ஈவில் நல்லதாக கெட்டதாக சிந்திக்கவே வேணாம். அது உங்களே சொல்லும் இது நல்லது அது கெட்டதுன்னு கமெண்ட் பண்ணக்கூடியது தான் அந்த எரிமலை உப்பு. இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நாங்கள் வந்து சில மூலிகைகள் பல ஆயிரம் விலை உள்ள மூலிகைகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை கொடுத்து அதுக்கு மாற்றாக இதை வாங்குறது. அதனால தான் எங்கள்கிட்ட நிறைய பொருள் இருக்குது.